வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது மஷ்ரூம் செட்நாடு. இந்த மஷ்ரூம் செட்நாடு நம்ம வீட்டில் இருக்க ஸ்பைஸை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைல் டேஸ்ட் அப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதோட இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ராகி தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மஷ்ரூம் செட்நாடுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 2 பேக்கெட், சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி 3 நம்பர், தேங்காய் 5 பத்தை, முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், முழுகரு மசாலா தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மஷ்ரூம் செட்நாடுக்கு மசாலா ரெடி பண்ணோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு லைட்டாக திருவ போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன குவான்டிட்டி இந்த முழு தனியா, மிளகு, சோம்பு, சீரகம். இந்த சோம்பு வந்து நான் 1 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி வந்து தாளிப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சீரகம் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா தேவையான அளவு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் 1 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், கல்பாசி, ஜாவித்திரி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், சின்ன குவான்டிட்டி நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கிற அந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் நிறைய ஸ்பைஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் நமக்கு நிறைய கிடைக்காது. அதாவது மராத்தி, முறுக்கு, இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தேங்காவை திருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் இந்த ஸ்பைசஸோடு போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதே டைமில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கருகி போனாலும் கண்டிப்பாக இந்த மசாலா கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கொஞ்சம் குறைன்னு அரைக்கிற அந்த பக்கம் வேண்டாம். ஏன் கேட்டினா, சில பேர் குறைன்னு அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷனில் தேங்காய் திப்பியே தெரியும். அதனால தான் இந்த மஷ்ரூம் செட்நாடு மசாலாவை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு கடாயில் திருப்பி தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு சோம்பு போட்டிருக்கோம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பச்சை கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த இடத்துல பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது, அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். பார்த்தீங்களா, வெங்காயம் இந்த மாதிரி கரெக்டாக வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட ஆரம்பிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரேஷியோ என்னன்னா, பூண்டோட அளவு அதிகமாக இருக்கும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கும். அதாவது 7 மடங்கு பூண்டு போட்டிங்கன்னா 3 மடங்கு இஞ்சி போட்டால் போதும். இதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த இடத்துல தக்காளி, பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கிரேவி ரெடி ஆகும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் போடுறோம், தனியா பவுடர். மிளகாய் பவுடர் கம்மியாக போடணும், தனியா பவுடர் அதிகமாக போடணும். அதே டைமில் தனியா பவுடர் ரொம்ப அதிகமாக போடுறோம்டா, நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது முழு தனியாக போட்டிருக்கோம். அதனால் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பவுடர் மசாலா போட்டாச்சுல, இதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து வர டைமில் உப்பு தேவையான போடுறோம்.
அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மூடி போட்டு அந்த மசாலாவை நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பார்த்திங்களா, அந்த கிரேவி, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியிருக்கோம். அதே டைமில் அந்த பச்சை வாசனை போயிருக்கும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எப்படி வாஷ் பண்ணி சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் 1/4 போடலாம், இல்லை 1/2 போடலாம். நீங்கள் மஷ்ரூம் சைஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த வெங்காயம், தக்காளி, பவுடர் மசாலா போட்ட பிறகு நல்லா வெந்த பிறகு தான் இந்த மஷ்ரூம் போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான தண்ணி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் செட்டிநாடு மசாலாவை இதில் போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இதே குவான்டிட்டி அதிகம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மசாலா வெந்து வர்றதுக்கு. சரிங்களா, நம்ம வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த மஷ்ரூம் செட்டிநாடு நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் செட்டிநாடு ரெடி. இதோட இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ராகி தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 400 கிராம், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், ரவை 100 கிராம், தயிர் 150 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ராகி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ராகியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ராகியில் சில பேர் மாவுலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் சுத்தமான ராகியை வாங்கி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு தரமான பொருள் கிடைக்கும். அதே டைமில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். அதனால தான் இந்த ராகி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்ல வரேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, இந்த ராகி மாவை ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ரவை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ரவை எதுக்காக நான் யூஸ் பண்ண கேட்டேன்னா, கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை கூட சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும்தான் இந்த ரவையை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரவை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மாவு வந்து குக் பண்ணி முடிச்ச பிறகு ஒட்டுற தன்மை இருக்காது. இதுக்கப்புறம் தயிர் போட்டிருக்கேன். தயிர் இந்த மாதிரி ரெசிபிக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் தயிர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு, உப்பு போட்டிருக்கேன். இந்த அரிசி மாவும் ஒன்று சேர்க்கறதுக்காக மட்டும்தான் இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இப்போ உப்பும் போட்டாச்சு, தேவையான தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை மாவு கரைப்பீங்களே, அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. கரண்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி மாவை ரெடி பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக வீட்டில் எப்படி தோசை மாவு கரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்கும். அதாவது பேட்டர் ரெடியாக இருக்கும். இவ்வளோ தான். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு தோசைக்கல். நீங்கள் எப்போவுமே வீட்டில் தோசை பண்ணும்போது அந்த கல்லை ப்ராப்பராக சீசனிங் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போடணும். கல் கரெக்டாக சரியாக இல்லைன்னா அப்போ நீங்கள் என்ன தான் தோசை ஊற்றினாலும் தோசை கரெக்டாக வராது. அதுக்காக தான் கல்லை சீசன் பண்ணணும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அழகாக நீங்கள் வீட்டில் தோசை எப்படி சுற்றுவீங்க அதே மாதிரி மாவு எடுத்து நீங்கள் சுற்ற வேண்டி தான் இந்த தோசைக்கல்லில். கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் 2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தோசை ரெடி. பார்த்தீங்களா, இந்த தோசை திருப்பி போட்டோன்னே எப்படி வருது. இந்த மாதிரி தோசை வரணும்னா நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் டாப்பிங் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி விருப்பப்படுவாங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் டாப்பிங் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், சீரகம், பச்சை மிளகாய், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் கொஞ்சம் தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எடுத்துருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எப்போ போல் தோசை ஊற்றுவீங்களா அது மாதிரி தோசை ஊற்றுங்க.
அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொஞ்சம் பசலைக்கீரை, சீஸு, ஆனியன் டொமேட்டோ, மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ் வேறு எதனா போகணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போடுறோம். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் ட்ரை ஆகாது. அதனால் எண்ணெய் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக, உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம்.